வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் படிப்புகள் பற்றி. இது பற்றி நம்முடன் உரையாட இருப்பவர் லயோலா கல்லூரியின் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் துறை தலைவர் ஃபாதர் ஜஸ்டின் அவர்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம். விஷுவல் கம்யூனிகேஷன் இன்னைக்கு நிறைய மாணவர்களுடைய ஒரு கனவு சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ விஸ்காம் படிப்புகள், அதனுடைய ஸ்கோப் என்ன, இதை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோடு தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். லயோலா கல்லூரினாலே முதல் வார்த்தை எல்லாருக்கும் விஸ்காம் அப்படிங்கிறத ஞாபகம் வரும். விஸ்காம்னா ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தை, அது ஒரு ட்ரீம் வேர்ட், விஷுவல் கம்யூனிகேஷன். இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த கோர்ஸே வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால சாதாரண ஒரு ஆர்ட் கிளப் மாதிரி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து யூனிவர்சிட்டி சிலபஸ்ல அது இருக்குது. விஷுவல் கம்யூனிகேஷன்ல வந்து வழக்கமா என்ன செய்வாங்கன்னா, ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால போட்டோ எடுக்கிறது தெரியறவங்க, அப்புறம் வீடியோ எடுக்கிறவங்க, கல்யாணத்து வீடியோ எடுக்கிறவங்க தான் இப்படிதான் ஆரம்பிச்சு. அப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் கல்யாணத்தில் வீடியோ எடுக்கிறவங்களுக்கும் விஸ்காம் படித்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த துறையும் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதும் நிறைய வளர்ந்துருச்சு. வழக்கமாக வந்து இந்த ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிண்ட் மீடியா ஜேர்னலிசம், அது ஒரு பகுதி. இந்த விஷுவல் கம்யூனிகேஷனை எல்லாமே வந்து காட்சிப்படுத்தக்கூடிய விஷுவல் நேரட்டிவ், விஷுவல் திங்கிங், இன்னைக்கு பேசக்கூடிய விஷுவல் டிசைன் அப்படிங்கிற ஒரு ப்ராட ஸ்பெக்ட்ரம் இன்னைக்கு வந்து விஷுவல் கம்யூனிகேஷனில் இருக்குது. இது வந்து ஒரு கிரியேட்டிவ் கோர்ஸ். அப்படிங்கும்போது ஒரு மாணவனுடைய கிரியேட்டிவ் பகுதி என்ன மாதிரி ஒரு ஸ்பார்க்க மாணவர்களுக்கு கிரியேட் பண்றது, தூண்டுறது, அதாவது இயற்கையாவே ஒரு சில திறமைகள் மாணவர்களுக்கு இருக்கும். ஒரு சில திறமைகளை நம்ம வளர்த்துக்கலாம். அப்போ விஸ்காம்ல சேரும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு இருக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கலாம், இல்லாத திறமையை புதுசா ஒரு திறமையா நம்ம வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறது. இது கிரியேட்டிவ் ப்ரோக்ராம் கோர்ஸ் அப்படிங்கிறனால தான் பெரிய டிமாண்ட். ரெண்டாவது, விஷுவல் கம்யூனிகேஷனுங்கிற வார்த்தை, இந்த சிலபஸ், இந்த சப்ஜெக்ட் லயோலாவுக்கு உரித்தானது. ஒரு அதை உருவாக்குனவங்கலாம் இன்னும் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து ஆலமரத்தடியில் உட்காந்து தான் படிச்சு, ஒரு பழைய கொட்டகை அதில் தான் படிச்சு இன்னைக்கு இருக்கிற தமிழகத்திலையும் சரி, உலகம் சரி, இந்தியா முழுக்க கூட விஸ்காம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரியில நிறைய இருக்கிறாங்க. அதனால விஷுவல் கம்யூனிகேஷனாலே வந்து நாட் ஈவன் தி ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்லலாம். அதனால இது லயோலாவுக்கே உரித்தான ஒரு ப்ரோக்ராம். அப்புறம் திறமைகளை எவ்வளவு ஈஸியாக வெளிக்கொண்டு வர முடியும் பல்வேறு வகையில். நான் வழக்கம் மாணவர்கள்ட்ட பேசுறது இதுதான், ஒரு மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு 100 வழி இருக்கு. இப்படித்தான் சாப்பிடணும்னு யாரும் சொல்றதும் கிடையாது, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அதனால ஒருத்தர் கடிச்சு சாப்பிடலாம், வெட்டி சாப்பிடலாம், துண்டு துண்டா வெட்டி சாப்பிடலாம், ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். அதனால 100 வகைன்னு சொல்றான். அப்போ அதுலயே அந்த ப்ளூராலிட்டி இருக்கு. இன்னைக்கு உலகத்துல, நம்ம வாழ்ற உலகத்துல இந்த ப்ளூராலிட்டி, நம்ம நாடு இன்னைக்கு தேவையானது இந்த டைவர்சிட்டி. இதுதான் ரிச்னஸ், வேற எதுவுமே கிடையாது. அதனால இந்த வேலையை இப்படித்தான் செய்யணும்னு நாங்கள் யாருமே சொல்லிக் கொடுக்குறது. பல்வேறு வகையில யோசிக்கிறதும் சரி, செயல்பாட்டிலும் சரி, நம்ம அதை நடைமுறைப்படுத்துறதுலும் சரி, அந்த ஒரு வாய்ப்பு அதுல இருக்குது. அதனால இந்த கிரியேட்டிவ் ப்ரோக்ராம் இது வந்து மாணவர்களுடைய திறமையே வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒன்று, புதியதாக ஒரு திறமையை வளர்த்துக்கக்கூடிய ஒரு இது. அதுவும் சிறப்பாக வந்து தமிழ் வழி கல்வியில வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வழக்கமாக வந்து லயோலா காலேஜை பார்த்த உடனே ஆங்கிலம் தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதுல லாங்குவேஜ் என்னை பொறுத்த மட்டும் எல்லாரும் நம்புற இது மாதிரி என்னன்னா, ஒரு 4 மொழி பேசினாதான் அறிவாளின்னு சொல்ல முடியும் ஒழிய ஆங்கிலம் பேசுறவங்க அறிவாளி அப்படிங்கிறது யாரும் வந்து பிராண்ட் பண்ணக்கூடாது, பிராண்ட் பண்ணவும் முடியாது. அதனால வந்து தமிழ் வழி கல்வி உள்ள வர்றவங்களுக்கு வந்து தயக்கம் அதிகமா இருக்கும். அந்த வேலையில வந்து இது வந்து தயக்கத்தை தாண்டி திறமை, ஒரு விஷயத்த எப்படி பல்வேறு கோணங்கள்ல பார்க்கறது, பல்வேறு அணுகுமுறையை கையாளுறது, திறம்பட செய்யறது, உன்னுடைய ஸ்டைல்ல செய்யறது, இதுதான் விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் கம்யூனிகேஷன் அதுல லயோலா கல்லூரி ஒரு பயனியர் அப்படிங்கிறது உண்மை. ஆனா இன்றைய நிலையில் லயோலா கல்லூரி தாண்டி பல்வேறு தனியார் கல்லூரிகள் இருக்காங்க, தனியார் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. இங்க என்ன வகையான விஸ்காம் படிப்புகள் இருக்குது? விஸ்காம் படிப்புன்னு சொல்லும் பொழுது விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இன்னொன்னு என்னன்னா, பிஎஸ்சி மல்டிமீடியா அனிமேஷன் ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டிலேயே, அதாவது இந்தியா முழுக்க வந்து இப்போ ரீசெண்டாக அறிமுகப்படுத்தின, 8 வருஷமா அறிமுகப்படுத்தின வந்து பிஓக் ப்ரோக்ராம், வொகேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதுவும் கடந்த 8 வருஷமா வந்து 3D அனிமேஷன், அப்புறம் வந்து டிஜிட்டல் ஜேர்னலிசம் 3 வருஷம் ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸ். அதுக்கு வந்து பிஓக் 3D அனிமேஷன், அப்புறம் வந்து டிஜிட்டல் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது. ஆக மொத்தம் 4 ப்ரோக்ராம் லயோலாவில் பண்ணலாம். இதுக்கான தகுதிகள் என்ன வகையான மாணவர்கள் உள்ள வர? ஆமா, வழக்கமா இது நீட்டு அல்ல மற்ற எக்ஸாம் மாதிரி அப்படிலாம் கிடையாது. நான் இது வந்து திறமை, கிரியேட்டிவிட்டி, சாதாரண திறமை நமக்கு என்ன இருக்குன்னா, சாதாரண ஒரு 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 வீட்டில் ஒரு கல்யாணத்தில் ஒரு ஃபோட்டோ வித்தியாசமாக பார்க்குறது. இப்போ பசங்களோட இதே என்னென்ன, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி,
நிறைய இன்னைக்கு தனியா ஒருத்தரால ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்த முடியும் அப்படிங்கிற, அதனால வந்து இதுல வந்து அந்த இமேஜினேஷன், விஷுவலைசேஷன் இது 2 தான் தேவை. அப்போ எப்படி இந்த வரைகிறதுலேருந்து சரி, பேசுறதுலேருந்து சரி, ஒருத்தரோட பழகுறதுலேருந்து சரி, தன்னுடைய ஓன் ஸ்டைல், தன்னுடைய ஸ்டைலை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பட்டய படிப்பு தான் இது. +2 குவாலிஃபிகேஷன் மட்டுமே சாதாரண போதும். +2 போனாலே, +2 முடிச்சுட்டு போனாலே போதும். இங்க இது மாதிரி கட் ஆஃப்லாம் எதுவுமே கிடையாது. நாங்க வந்து இதில் ஒரு மாதிரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நல்ல ரிசல்ட்டு, திறமையை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் வைப்போம். அது வேறு, அதுக்கு பேர் வந்து லொயோலா விஷுவல் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கிடையாது. பசங்களுக்கு எவ்வளோ தூரம் ஆப்டிடியூட் இருக்குங்கிறத நாங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கத்தில் வரைகிறதும் சரி, ஒரு 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 கொஹீசிவாக ஒரு பேராகிராஃப் எழுதுறதும் சரி, இன்னைக்குள்ள மீடியா உலகத்தில் ஜென்ரல் நாலேஜ் என்ன இதெல்லாம் சேர்த்து ஒரு 20 மார்க்குக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி வந்து தான் நடத்துவோம். மற்றபடி அந்த நேரத்தில் உள்ள 1-on-1 வைவால இது நாள் வரைய செஞ்ச ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஸ்டோரியாக இருந்தாலும், ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, இப்போ பசங்கள்லாம் வந்து மீம்ஸ், இந்த ரீல்ஸ், அதுக்கப்புறம் வந்து எடுக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ், இதை அன்னைக்கு விஷுவல் ப்ரெசென்ட் பண்ண காட்டினாலே போதும். உங்களுடைய இது உன்னுடைய ஒர்க் அப்படிங்கிறது மட்டும் போதும். அது மட்டும் இருந்தாலே போதும். வேற இன்னும் அதனால +2 படிச்சு முடிச்சுட்டு வர்ற பசங்களுக்கு இது ஒரு நல்ல +2ல என்ன ஸ்ட்ரீம் வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன ஸ்ட்ரீம் இட்ஸ் ஓப்பன். ஆமா, இந்த கோர்ஸே இது ஆர்ட்ஸாகவும் பார்க்கலாம், சயின்ஸாகவும் பார்க்கலாம். அதனால வந்து +2 முடிச்சா எந்த பிரிவு இருந்தாலும் எலிஜிபிள். இதுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும்? எவ்ரி இயர் என்ன மாதிரி சிலபஸ்? ஓகே, இந்த யூனிவர்சிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிறனால வந்து முதல் ஆண்டில் வந்து ஒரு ஹியூமன் கம்யூனிகேஷன் மாடல் என்ன, கம்யூனிகேஷன் என்ன மாதிரி இதெல்லாம் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி என்ன, அதில் என்ன டிஃபிகல்ட்டி என்ன, வாட் இஸ் எஃபெக்டிவ் வே ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையாக வந்து ஹியூமன் கம்யூனிகேஷன் ஒரு இது இருக்குது. அந்த வருடங்களில் கூட மற்றபடி ஆர்ட் ஒர்க்கும் சரி, பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, இப்போ இன்னைக்கு ஆர்ட் ஒர்க் பெயிண்டிங் மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து 3D மாடல், 3D அனிமேஷன், இந்த மாதிரி சின்ன திறமைகளை மையப்படுத்திய முதல் ஆண்டு. 2ஆம் ஆண்டில் வந்து ரியல் ஃபோட்டோகிராஃபி, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி, டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங், அப்புறம் அனிமேஷன் சம்மந்தமாக அது உள்ளதும் ஒரு சிலர் இருக்கும். மற்றபடி எல்லாமே இதையும் தாண்டி நாங்கள் தியரியாக பேசக்கூடியது என்னன்னா, விஷுவல் நேரட்டிவ்னா என்ன, ஒரு படத்தை பார்த்து எப்படி அனலைஸ் பண்ணலாம், விஷுவல் டிசைன்னா என்ன, விஷுவல் நேரட்டிவ்னா என்ன, எல்லாமே அந்த காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு காம்போனன்ட் உள்ள ஒரு இது. ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினாலும் சரி, ஒரு படத்தை பேஸ் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணி நம்ம எழுதுகிற ஸ்கிரிப்ட் தான் இன்னைக்கு. இது இன்டர்ன்ஷிப்ஸ் எப்படி இருக்கும்? இன்டர்ன்ஷிப்புக்கு ரொம்ப டிமாண்ட். நம்ம நிறைய இப்போ நான் கடந்த 5 ஆண்டுகளில் நான் பார்க்குறதுன்னா, இன்டர்ன்ஷிப் போயிட்டு வர்றவங்க நிறைய பேர் அதே கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துறாங்க. அதுவும் சிறப்பாக கடந்த 3 ஆண்டுகள், 2.5 ஆண்டுகள் தமிழ்நாடு அரசு பள்ளியில் படிச்சுட்டு வராங்க. அந்த இங்கே தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இதில் உள்ளவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிற பேரியர் இதில் இல்லை. இது லாங்குவேஜை தாண்டி அதனால் திறமை, தன்னுடைய தனித்துவம், தான் இதில் திறமையாக இருக்கிறவங்களோ அதை ஷைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு மாதிரி ஹொலிஸ்டிக், அதான் ஒரு 360 டிகிரியில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, பக்கத்தில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ், இதை உருவாக்குறதா. வித்தியாசமாக யோசிக்கணும், வித்தியாசமாக பார்க்கணும், வித்தியாசமாக செய்யணும், அவ்வளோதான். முடிக்கிற மாணவர்கள் பெரும்பாலும் என்ன நிறுவனங்களில் ஜாபுக்கு? இப்போதைக்கு வந்து நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், விஸ்காம் வந்து வெட்டிங்கில் ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் மாதிரி தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஆனால் கடந்த 25 ஆண்டுகளில் இந்த மேசிவ் ரெவல்யூஷன் இந்த மீடியா வேர்ல்ட்லே அப்படிங்கும்போது என்னென்ன ஏரியாவில் செய்யலாம் அப்படிங்கிறது. சாதாரணமாக விஸ்காம் படித்து முடித்தவங்க திரைப்பட உலகத்துக்கு போகிறாங்க. திரைப்படத்திலே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக இருக்கலாம், கொரியோகிராஃபியாக இருக்கலாம், டைரக்ஷன், எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி இது இருக்கலாம். இன்னைக்கு மீடியா உலகம் எல்லாத்தையுமே காம்ப்ரிஹெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மாணவன் வந்து கொடுத்த வேலையை திறம்பட வித்தியாசமாக செய்யக்கூடிய ஆப்டிடியூடை தான் பார்க்குறாங்களே வழியா, உனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் யாரும் பார்க்கறதில்ல. இன்னைக்கு நான் வெட்டிங் முன்னாலெல்லாம் வெட்டிங் வந்து சாதாரண விஷயம். இன்னைக்கு வெட்டிங்க்கு வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி வெட்டிங் ஹோல் ஆப்ரேஷனே வந்து நம்ம ப்ரைவேட்டாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். நம்ம தனிப்பட்ட முறையில் அதை ஒரு ப்ராஜெக்டாகவே எடுத்து செய்யலாம். அதனால இதுக்கு வெட்டிங்க்கே ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. அப்படிங்கும்போது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வெட்டிங்காக இருந்தாலும் சரி, ஸ்கிரிப்ட் எழுதுறதாலும் சரி, அதனால நிறைய பேர் வந்து திரைப்படத்துறையில் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு மேனேஜ்மெண்ட், இப்போ இன்னைக்கு ரீசெண்டாக நம்ம பேச போகிற ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எவ்வளோ தூரம் நான் படிக்கிற ஒரு இதுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால
நாட் ஈவன் ஸ்கை இஸ் த லிமிட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்லெஸ். அதனால திரைப்பட உலகத்திலே இருக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் உலகத்திலே இருக்கிறாங்க, ப்ரைவேட்டா. அது நான் என்ன சொல்ல போய் நான் என்னுடைய டாமினன்ட் திங்கிங் என்னன்னா, இது மற்ற துறை மாதிரி இதை படிச்சு முடிச்சா இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. விஸ்காம் துறைக்கே உள்ள யுனிக்கானது என்னன்னா, விஸ்காமை படிச்சு முடிச்சுட்டு எனக்கு என்ன ஸ்பெஷலா செய்ய முடியுமோ, அந்த இன்னைக்கு நம்ம பேசுற மீடியா ஆந்திரப்ரனர் அப்படிங்கிற ஒரு ஆளா நம்ம தனிப்பட்ட நான் 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். அந்த திறமையை உருவாக்கி கொடுக்கறத தான் நான் பாக்குறேன். அப்படிங்கிற நிறைய பேர் இண்டிவிஜுவலாவே ஷைன் பண்றாங்க. திரைப்படத்துறை மாதிரி டெலிவிஷன் ஃபீல்டு ஒரு பெரிய ஃபீல்டு, அதே மாதிரி யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அதில் தான் நீங்க சொன்ன ஆமா, தனிப்பட்ட ஆண்டர்பிரினர்ஷிப்கான பெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஆமா. இதெல்லாம் உங்களுடைய மாணவர்கள் இதுல பயன்படுத்தி எந்த அளவுக்கு வெற்றி பெறாங்க, ஆரம்பத்துல உங்களுடைய சேலரி லெவல் எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு அச்சீவ் பண்றாங்க? திரும்பவும் எதுவுமே பிஜன் ஹோல் பண்ண முடியாத ஒரு துறை தான் இது. நம்மளுடைய திறமை, நம்ம பயன்படுத்துற ஸ்ட்ராட்டஜி. சாதாரணமா ஒரு போனை எடுத்து ஹலோ நான் சோ பேசுறேன், நம்ம போனை ரிசீவ் தான் பண்றோம் இல்லையா, அந்த ரிசீவ் பண்ற போன் கால்ல கூட நான் யாரு, என்ன வேணும், அந்த அந்த கான்வர்சேஷனே இதை படிச்சாலே, விஸ்காம் படிச்சாலே ஒரு போன் ஆன்சர் பண்ற கூட அந்த டோன், அந்த ஸ்டைல் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் பசங்கள்ட்ட சொல்றது என்னன்னா, நம்ம சாக்லேட் கடையில் வாங்க போறோம், 50% தான் சாக்லேட்டா நம்ம பாக்குறோம், அந்த ராப்பரை தான் பாக்குறோம், 50% உள்ள இருக்கிற கான்டென்ட் நம்மளுக்கு தெரியாது. அப்போ அந்த ராப்பர் எவ்வளோ அழகா இருக்குது, அதை வச்சு தான் அந்த கான்டென்ட் நம்ம டிசைட் பண்ணுறோம். அதனால நம்ம செய்கிற இதில் வந்து கான்டென்ட் ஒரு 50%, நம்மளுடைய ஸ்டைல் ஒரு 50%. அப்படிங்கும் பொழுது இதுதான் நான் என்னால் வந்து செக்மெண்ட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா தன்னுடைய திறமைக்கு ஏற்ப இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய டிமாண்ட் இருக்குது. இந்த வேலையை இவங்ககிட்ட கொடுத்தா நல்லா செய்வான், அந்த ஒரு ரிலையபிலிட்டி அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அழகா கொண்டு வந்து. கேட்ட மாதிரி டெலிவிஷன் சேனல்ஸ்ங்கிறது இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகளா ஒரு பெரிய வாய்ப்பு. அதுல என்ன வகையான வேலை வாய்ப்புகளுக்கு விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கிறாங்க? நியூஸ் ரைட்டர்ஸ், ரிப்போர்ட்டர்ஸ், கேமரா பர்சன்ஸ், விஷுவல் எடிட்டர்ஸ், இதுல என்ன மாதிரி உங்களுடைய மாணவர்கள் போய் சேராங்க? அதுதான் இருக்குது ஆக்சுவலா. டெலிவிஷன் இண்டஸ்ட்ரிக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஷோ ஹேண்டில் பண்றது, அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றது, யார் அந்த ஷோக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறது, எப்படி இப்போ டிரெக்டரா அந்த ஷோல 4 பேர் இருந்தா அதை எப்படி டீம் ஒர்க் பண்றது, அப்படிங்கும்போது அந்த டீம் ஒர்க், அப்புறம் உன்னுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, இதை நேர்த்தியா திறம்பட செய்யறது தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால இண்டஸ்ட்ரியில நமக்கு ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்றதுக்குள்ள 4-5 பேருடைய ரோலை கிளியரா கிளாரிஃபை பண்ணிட்டோன்னா அவங்களோட 4-5 பேருடைய திறமைய கான்ட்ரிபியூஷனை பயன்படுத்தி ஒரு டீம் ஒர்க் பண்ணால் அந்த இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம எப்போவுமே ஒரு கேமராமேனோ ஒரு டெக்னீஷியனோ யூ கேன் ஹையர் பண்ணிக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இதை வித்தியாசமாக யோசிக்கிறது, வித்தியாசமாக செய்யறது வந்து ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட திறமை. சில நிறுவனங்கள் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் 3 ஆண்டுகள் படித்தாலும் கூட தியரட்டிக்கல் நாலேஜ் தான் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் நீங்க வந்து அவங்கள வந்து பிராக்டிக்கலா எந்த அளவுக்கு ஸ்கில் பேஸ்டா மாத்துறீங்க, அவங்க என்ன வகையான ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து ஏறக்குறைய 70-75% வந்து இது ப்ராக்டிக்கல் கோர்ஸ். அதனால தான் அது சயின்ஸ்ன்னு சொல்றேன். ஃபோட்டோகிராஃபியா இருந்தாலும் சரி, ஃபில்ம் மேக்கிங்கா இருந்தாலும் சரி, இந்த ஸ்கோப் ரொம்ப அதிகம். அதனால இந்த தியரிங்கிறத சொல்றது கூட இதுதான் ஒரு சினிமா டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸ்னா இதுதான் திரைப்படத்தினுடைய வரலாறு. அப்போ ஃபவுண்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு மேல we can go beyond அப்படிங்கிறது. அதனால ஃபண்டமெண்டலா என்ன தெரியணும் அப்படிங்கிறத தியரியாகவும், அதையும் தாண்டி நம்ம ப்ராக்டிக்கலா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாகவும் கொண்டு வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரெலவெண்டா தான் நான் ப்ரிப்பேர் பண்றோம். இந்த விஸ்காம் சேர விரும்புகிற மாணவர்கள், அவருடைய பெற்றோர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ், ஷார்ட் டிப்ஸ்? பெற்றோர்களுக்கு என் சைட்ல இருந்து என்ன சொல்லனா, விஸ்காம் துறை சார்பாக என்ன சொல்லனா, இது வந்து ஒரு திறமையை வளர்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதனால வந்து முந்தைய காலம் மாதிரி இது படிச்சு முடிச்சா ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பேரண்ட்ஸ்ட்டு நான் சொல்றது, உங்க ஸ்டூடெண்டோடைய, உங்க மாணவனுடைய தனி மனித திறமையை வளர்க்கக்கூடிய ஒன்று. அப்போ அந்த 18-17 வயசுல அவன் he is going through transition. அந்த டிரான்சிஷன்ல இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படிங்கறத அவனால நிலைநிறுத்த முடியும்னா அவன் கண்டுபிடிச்சுக்குவான். அந்த அவேர்னஸ், அந்த நாலேஜ், அந்த கான்ஷியன்ஸ் உருவாக்குறது தான் விஸ்காம் துறையா பார்க்குறேன். அதனால வந்து பேரண்ட்ஸ் வந்து உங்க மாணவன்கிட்டயோ உங்க பிள்ளைங்கள்ட்டையோ திறமையில நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதை வளர்க்குறதுக்கு என்கரேஜ் பண்ணலாம். கண்டிப்பா இது வந்து எந்த விதத்திலும் டிசப்பாயிண்ட் பண்ணாது. அவங்கள வந்து எதுவுமே வேலையே இல்லாத சூழ்நிலையை தனியா சுயமா செய்யக்கூடிய ஒரு திறமைய, சொந்த காலில் நிற்கக்கூடிய, சொந்தமா சிந்திக்கக்கூடிய, சொந்தமா பேசக்கூடிய ஒரு திறமையை வளர்க்குற இதாகத்தான் இருக்கும். அதனால வந்து வேலை அப்படிங்கிற வேலை வாய்ப்பை மையப்படுத்தி பேசினா வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். ஆனால் உங்க மாணவங்க, உங்க பிள்ளைகளை வந்து நீங்க அவங்களுடைய எதிர்காலம், அவனுடைய
தனித்தன்மையை நீங்கள் உணர வைக்கணும், அவனுடைய எண்ணத்தில் இதுதான் விஸ்காம் இருக்குன்னா அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது தான் நல்ல விஷயம். கண்டிப்பாக ஒரு வழியில் அவன் அந்த இதை கண்டுபிடிச்சி டோப் பண்ணி ஷைன் பண்ண முடியும். அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அருமை. நிறைய பயனுள்ள தகவல்கள். விஸ்காம் படிப்பு என்பது ஸ்கை இஸ் த லிமிட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற ஒரு துறை. அதே நேரத்தில் ஒரு கிரியேட்டிவிட்டியும் தொடர்ந்து ஸ்கில்ஸ் வளர்த்து கொள்ளுகிற ஒரு பண்பும் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். குறிப்பாக சுய தொழில் செய்து கூட சாதிக்க முடியும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார் ஃபாதர் ஜஸ்டின் அவர்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ.